ஃப்ரைடே ஈவினிங். எப்பவும் போல் ஈவினிங் பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையோட டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் சப்பாத்தி எவ்வளோ பண்ணாலும் எப்படி பண்ணாலும் காலி ஆகிடும். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி கொடுத்தா கூட சூப்பராக சாப்பிடுவாங்க சப்பாத்தி. நான் தான் ஏதாவது ஸ்பெஷலாக சைட் டிஷ் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜ் குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வெஜ் குருமாவுக்கு நான் வெறுமிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே எல்லா மசாலாவுமே போட்டு பண்ணுவேன். பட் இந்த தடவை நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோட லாஸ்ட்டாக தேங்காய், சோம்பு, முந்திரி எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டு கசகசாவும் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருந்தேன். அவ்வளோ திக்காக செம்ம சூப்பராக இருந்தது அன்னைக்கு கிரேவி. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதால சப்பாத்தியுமே போட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்தோடனே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு.